திங்கட்கிழமை காலையில் எல்லாருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ மார்னிங் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேடியம் போயிட்டு லோக்கலில் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு டிவிலையுமே ஃப்ளாக் ஹாஸ்டிங்லாம் பார்த்தோம். மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் டயட் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்துட்டு எப்போ டைம் கிடைக்குதோ இல்லை எப்போ இதெல்லாம் கிடைக்குதோ நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும் அப்போ மட்டும் இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா வந்துட்டு ஒரு பாதி பப்பாயா கட் பண்ணி அது கூடவே சத்து மாவு கஞ்சி வச்சு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு வேளை மட்டும் தான் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு அடுத்த வேலைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், கத்திரிக்காய் வீட்டில் என்ன காய் இருந்துச்சோ அதை போட்டு நல்லா சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ மழைக்கு இதமாக இருக்கும்னு சொல்லி வச்சு அதை சாப்பிட்டாச்சு. டயட் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது ஜங்க்கு, வறுத்து பொரிக்கிற ஐட்டம், ரொம்ப ஸ்வீட், எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.